இது டான்ஸ் டான்ஸ் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு சொல்றேன், இது கல்முனை கொடியேற்றம். கல்முனை கடற்கரை பள்ளிங்கிறாங்கல்ல, அது பள்ளியில், அது கோயில். கோயிலில் நடக்கிற காரியத்தை பாருங்க. பக்தர்கள் இந்த கொடியை தொட்டு முத்தமிடுகின்ற காட்சிகள் கூட இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு வேலைகளை தாண்டி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் வரையறைகளை மீறி இந்த கொடியை எப்படியாவது தொட்டு முத்தமிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பாதை அருகே இந்த பள்ளிவாசலை சுற்றி இந்த கொடிகள் இப்பொழுது வலம் வந்த வண்ணம் இருக்கின்றது. அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று புத்திஜீவிகள், கல்விமான்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டர கலந்து இந்த நிகழ்ச்சிகளில் இப்பொழுது சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 7 கட்டு மரவிழாவிலே மிக கம்பீரமாக காட்சி அளிப்பதற்கு இந்த கொடி இப்பொழுது இந்த பள்ளிவாசலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனைக்குடி முகத்தின் ஜுமா பள்ளிவாசல் இருந்து இந்த கொடிகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எனவே தலையிலே பச்சை நிற சீலையை அணிந்த வண்ணம் அவர்கள் இந்த கொடியின் மீதும் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வலியுல்லா நாயகம் அவர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பின் பிரதிபலிப்பாக. வஹாபிகள் எப்படி தெரியுமா, பொம்பளை எல்லாம் பள்ளிக்கு தொலை வரலாம்ட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா இங்க படுது பாட்டு பாருங்க. இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக கொடிகள் கொண்டு வரப்படுகின்றது. பக்கீர் ஜமாத்தினரின் ராசிகள், அதே போன்று பக்கீர் ஜமாத்தினர்களின் லபான் இசை முழங்க இப்பொழுது இந்த கண்ணியமிக்க புனிதமிக்க கொடி இப்பொழுது கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வளாகத்துக்குள்ளே இடம்பெற இருக்கிறது. புனித அல்குர்ஆனோடு மஜ்லிஸ், ஜலாலியா ராசி பெறப்படும் பக்தி பரவசம் பூங்கத்தையும் திக்ரு மஜ்லிஸ், தினமும் மௌலிது மஜ்லிஸ்கள்.